உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய் அவர்கள் இந்தியாவுக்கு கிடைத்த வரமே. ஏன்னா, அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் யார் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ, யார் யாரெல்லாம் உரிமை பறிக்கப்படுகிறதோ, அவங்களுக்கு திரும்ப அந்த உரிமையை கொடுக்கும் விதமாக அவருடைய தீர்ப்புகள் இருக்கிறது. இன்று அருணாச்சல பிரதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய முக்கிய சம்பவம் என்ன? இது மட்டும் இல்லாம பகுத்தறிவும் பட்டறிவும் பெற்ற பி.ஆர். கவாய் அவர்கள் சங்கிகளுக்கு அதிரடியான ஒரு செயலை அறிவித்திருக்கிறார். அந்த செயல் என்ன? இது சார்ந்த முழு விபரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். கோப்பாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல்களை தொடர்ந்து பேசுவோம். உண்மையை உறக்க சொல்வோம். நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க. பட்டறிவு பகுத்தறிவு பெற்றவங்க எல்லாம் உச்ச நீதிமன்றத்துல போய் இந்த மாதிரி வழக்கு போடுவாங்களான்னு தெரியல. ஆனா பி.ஆர். கவாய் அவர்கள் அந்த வழக்கையே தள்ளுபடி செய்துட்டார். ஜவாரின்னு ஒரு கோயில் இருக்குதுங்க. அந்த கோயில்ல விஷ்ணுவோடைய தலை வந்து துண்டிக்கப்பட்டு விட்டதாமா. அந்த துண்டிக்கப்பட்டத வந்து சரி செய்து கொடுக்க சொல்லி ஒரு மனுவை போட்டிருக்கிறாங்க. ஆனா, பி.ஆர். கவாய் அவர்கள் இத வந்து எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமே. என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? நீங்க தான் தீவிர விஷ்ணு பக்தராச்சே, அவர்கிட்ட போய் வேண்டுங்க. என்னோட தலைய திரும்ப கொண்டு வந்து என்னுடைய உடலில் பொருத்துங்கள் அப்படின்னு ஒரு வேண்டுதல குடுங்க. இது சார்ந்த தொல்லியல் துறைகிட்ட போய் நீங்க முறையா மனு குடுங்க. இங்கலாம் வராதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லும் விதமாக அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார். இதனால தான் பி.ஆர். கவாய் அவர்கள வந்து இந்திய மக்களுக்கு ரொம்ப பிடித்திருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது அவருடைய பகுத்தறிவு, அவருடைய கல்வி அறிவு. இதன் மூலமாக அவர் இந்த தீர்ப்ப வழங்கியிருக்கிறாரு. அந்த வழக்கையே தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனா, சங்கிகள்லாம் ஆடி போயிருப்பாங்க. இந்துக்களுக்காக கட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரியக்கூடிய சங்கிகளுக்கு, இது பெரிய இடி மாதிரியான ஒரு சம்பவம்னு தான் சொல்லலாம். ஏங்க, விஷ்ணுவோடைய தலை வந்து சரியா தலை வந்து உடைஞ்சிருச்சு, இல்ல சரியில்லாம இருக்குதுன்னா, அங்க போய் உச்சநீதிமன்றத்துல கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனால தான் அவருமே நல்ல நீங்க நல்லா வேண்டுங்க. வேண்டுனா தன்ன போல வந்துரும்ல. ஏன்னா தீவிர பக்தர்களாச்சே அப்படிங்கிற மாரி இது வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா பகுத்தறிவு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாரிலாம் செய்ய மாட்டாங்க. சங்கிங்க தான் செய்வாங்க. அதனால தான் சங்கிகளுக்கு இடி கொடுத்த மாரியான தீர்ப்பு. இது மட்டும் இல்லாம அதே உச்ச நீதிமன்றத்துல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அது அருணாச்சல பிரதேசத்துல. அருணாச்சல பிரதேசத்துல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம ஊடகத்தின் வாயிலாக இந்திய மக்களுக்கு தெரிவிப்பதுல நாங்க வந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சம்பவம். அருணாச்சல பிரதேசத்துல யாருங்க ஆட்சியில இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜக தான் ஆட்சியில இருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் பாஜக ஆட்சி இருக்குதோ அங்க எதேனும் ஒரு குட்டு வெடிக்கும்ல. அந்த மாதிரி தான் அருணாச்சல பிரதேசத்துடைய முதலமைச்சர் பேமா காண்ட். பேமா காண்ட் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு வந்து உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறாங்க. மோடி அவர்கள பத்தி நேரடியான ஒரு கேள்வி கேட்கிற மாரி, உச்சநீதிமன்றத்துக்கு வந்து சரியான பதில நீங்க குடுத்துட்டு போணும் அப்படிங்கிற மாரி கேட்டுருக்காங்க. அப்படி என்னதான் செஞ்சாங்கன்னு பார்த்தா, ஒன்றிய அரசுகிட்ட இருந்து வரக்கூடிய ஒப்பந்தங்கள், மாநில அரசுகிட்ட இருந்து வரக்கூடிய ஒப்பந்தங்கள் அனைத்தையும் இந்த பேமா காண்ட் என்ன பண்ணியிருக்கிறாரு, பாஜக காரர்களுக்கும், உறவினர்களுக்கும் ஒதுக்கப்பட்டு விட்டார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாங்க. இது உச்ச நீதிமன்றத்துல நீங்க வந்து தெள்ளத் தெளிவாக அதற்கான பதிலை கொடுக்க வேண்டும். ஏன்னா, பேமா காண்ட் மேல இந்த குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டோடைய முழு விபரத்தையும் நீங்க உச்ச நீதிமன்றத்துல வந்து சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களுக்கு சவால் விடும் விதமாக உச்ச நீதிமன்றம் இந்த செயலை செய்திருக்கிறாங்க. ஏன் இந்த மாரி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கெங்கெல்லாம் வட மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய அமைச்சர்களாகட்டும், முதலமைச்சர்களாகட்டும், ஒன்றிய அரசுகிட்ட இருந்து வரக்கூடிய ஒப்பந்தங்கள், நிதி, நலத்திட்டங்கள் இது எல்லாமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழும்பியிருக்கு. ஏன்னா, இப்ப பீகார்ல 7,000 கோடிக்கு மேல நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. ரயில் திட்டங்களுக்காக, நெடுஞ்சாலை திட்டங்களுக்காக. ஆனா, அது அத்தனையும் முழுதும் மக்களுக்கு போய் சேருமா? அதே மாரி தான் அருணாச்சல பிரதேசத்துல போய் சேரல.
மக்களுக்கு போய் ஏன்னா நீங்க இத வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டா உதாரணமா பார்த்தோம்னா, தண்ணீர் தண்ணீர் படம் பார்த்திருப்பீங்க. பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் ஒரு அமைச்சர்கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா, அது அப்படியே பாஸ் ஆகி ஆர்டிஓவுக்கு போய் ஆர்டிஓ பிஏ பாக்கெட்டுக்குள்ள போகும். அந்த மாரி தான் இருக்கு இந்த சம்பவம். இப்ப எனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு தேவைன்னா, இல்ல எங்க ஊருக்கு ஒண்ணு தேவை அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையோ, எம்பிக்களையோ இல்ல தலைவர்களையோ நான் நாடுவேன். ஆனா, இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாரி தேவைன்னு கேட்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வரும். ஒப்பந்தங்கள் வரும். அத அவங்களுக்கு கொடுக்காம, இந்தா இவங்களுடைய உறவினர்கள் இல்லன்னா இவங்க, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க சுற்று வட்டார பகுதிகளுக்கு அந்த ஒப்பந்தங்கள குடுத்துட்டா, அப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேர வேண்டியத ஏற்கனவே நல்ல நிலைமையிலயும், பொருளாதாரத்திலயும் இருக்கக்கூடியவங்களுக்கு போய் சேர்ந்தா, ஏற்கனவே இருந்தவங்க தானே வளர்ச்சி அடைஞ்சுட்டு போவாங்க. இல்லாதவங்கலாம் எங்க போவாங்க? ஏழைப்பாழை மக்கள் எங்க போவாங்க? நடுத்தர மக்கள் எங்க போவாங்க? இப்படியான கடுமையான கேள்விகள் இப்ப மக்கள் மத்தியில எழும்பத் தொடங்கியிருக்கு. ஏன்னா, ஊடகப் பணி வந்து இந்தியாவுடைய 4வது தூண்ன்னு சொல்றாங்க. அந்த 4வது தூணின் வாயிலாக பாஜக அரசாங்கம், பாசிச அரசாங்கம் என்னென்ன செய்யுதுன்னு நம்ம எடுத்து கூறிட்டு இருக்கிறோம். ஆனா, அப்படி இருக்க கூறுறவங்களுக்கெல்லாம் தடை விதிக்கிறதுமாங்க அவங்க மேல எஃப்ஐஆர் போடுறது, கேஸ் போடுறது, உள்ள புடிச்சு தள்ளுறது. அதற்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள். பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து தங்களுடைய பணியை அறத்துடன் செயல்பட்டு கொண்டு செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா, ஒயர் பத்திரிகையாளர் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்து பட்டிருக்கிறாங்க. அதுக்கும் நம்ம தொடர்ந்து போராடுவோம். ஏன் இந்த மாரி இந்த அரசாங்கம் இப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க செய்யக்கூடிய குற்றங்களை தொடர்ந்து நாங்க அம்பலப்படுத்துறதுனால தான் அவங்களுக்கு ஒரு காண்டு. அதனால தான் இப்படி செய்றாங்க. ஆனா, நாங்க தொடர்ந்து எங்களுடைய ஊடக பணியில அவங்க என்னென்ன செய்றாங்கன்னா, அத அம்பலப்படுத்திட்டு தான் இருக்கோம். குஜராத்ல வந்த திட்டங்கள் எல்லாமே பாஜகவுடைய உறவினர்களுக்கு தான் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அது ஹிமந்த பிஸ்வா சர்மா. இவரு எப்பேர்ப்பட்ட ஆளு. இவருக்கு வந்து அவர ஈடி ரைடு விட்டு தூக்கலான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பாஜக சேர்ந்த பின்னாடி அவருடைய சொத்து மதிப்பெல்லாம் அ பல மடங்கு அதிகரிச்சிருக்குது. ஆனா, இன்னும் அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுத்த மாரி தெரியல. ஆனா, இஸ்லாமியர்கள வேணா குறை சொல்லி பேசுவாரு. இஸ்லாமியர்களுக்கு எதுனா வீடு இருந்துச்சுன்னா, நீங்க வந்து சட்டவிரோதமா குடியேறிட்டீங்க. நீங்க காலி பண்ணுங்கன்னு அந்த வீட்ட இடிச்சு உடைப்பாங்க. அப்படிதாங்க அசாம்ல நடந்துட்டு இருக்குது. என்ன அசாம்ல எப்படின்னா, அருணாச்சல பிரதேசல அதுக்கு மிச்சம். அரசு சார்ந்த நலத்திட்டங்கள், நிதிகள் எல்லாமே ஊரான் சொத்த வாயில அடிச்சு போட்ட கதையா அந்த மாதிரியாக இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து வரி செலுத்துகிறார்கள். மக்கள் வரி எதுக்கு செலுத்துறாங்க? அடுத்து அரசாங்கத்திலிருந்து ஏதோ நலத்திட்டம் வந்துச்சுன்னா, பொதுவாக எல்லா மக்களுக்கும் போய் சேரும்னு. ஆனா அது பொதுவா சேரல. தன்னுடைய ஆட்சியில் இருப்பவர்கள், தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய கூட இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேர்ந்துச்சுன்னா, அப்புறம் ஏன் நாம வரி கட்டுறோம்? அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நம்ம எழுப்ப வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். ஏன்னா இதுக்கு சில சில உதாரணங்கள் சொல்லலாம். மக்கள் வரி பணம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போய் அதுக்கப்புறம் நலத்திட்டங்களுக்கு வரும்போது பாலம் கட்டுனாங்க. ஒவ்வொரு பாலமும் வட மாநிலங்கள்ல கட்டுன பாலத்துல போய் தொட்டு பார்த்தீங்கன்னா, அப்படி பொறி பொறியா விழுகும். அந்த அளவுக்கு இருக்கு. நெடுஞ்சாலைகள். எத்தன அடி போட சொன்னா, அவங்க எத்தன அடி மட்டத்துல போடுறாங்க. ஏன் அது வந்து சீக்கிரமாவே டேமேஜ் ஆகுது? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா, அந்த செயல்கள்ல ஈடுபடுறவங்க, தங்களுக்கு தேவையான நன்கொடைய வந்து எடுத்துக்கொண்டு, மற்ற மீதி இருக்கிறத தான் போட்டு செய்றாங்க அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றமே கடுப்பாயி அருணாச்சல பிரதேசத்துடைய முதலமைச்சர் பேமா காண்டு மேல இந்த மாரி குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. அதற்கான ஆதாரங்கள், அதற்கான உடனடியான பதில் அத்தனையுமே நீங்க வந்து உச்சநீதிமன்றத்துல சமர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக உச்சநீதிமன்றம் இருக்கிற வரைக்கும் இந்தியாவுடைய டெமோகிரசி, இந்தியாவோட லா அண்ட் ஆர்டர், இந்தியாவுடைய ஜனநாயக மக்கள் அத்தனை பேருமே காக்கப்படுவாங்க. உச்சநீதிமன்றத்துடைய பிடியிலிருந்து எந்த குற்றவாளிகளாலயும் தப்ப முடியாது. ஏன்னா பி.ஆர். கவாய் அவர்கள் வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தை கடைபிடிக்கிறவர். அவர் நீதிமன்றம் சொல்றதையும் கேட்க மாட்டாரு, பாராளுமன்றம் சொல்றதையும் கேட்க மாட்டாரு, அரசு சொல்றதையும் கேட்க மாட்டாரு. அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாகத்தான் அவர் தீர்ப்புகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்தியாவுக்கு கிடைத்த வரம் பி.ஆர். கவாய் அவர்கள் என்று. ஆகையால் பி.ஆர். கவாய் அவர்களை தொடர்ந்து நாங்க ஆதரிக்கிறோம். தொடர்ந்து அவருடைய பணியை சிறக்க வாழ்த்துகிறோம். இது மாதிரியான நல்ல நீதிபதிகளை இந்தியாவிற்கு மீட்டெடுத்து தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம உங்க கமெண்ட்ல தெரிவிச்சுப்பாங்க. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.